ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு. உங்கள் பச்சை தமிழ்நாடா பக்கத்துலேருந்து. இன்றைக்கி நாம் என்ன ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்குறோன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய நாள் கேட்டிருந்த ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர்னால் மெமரி கார்டு ரெக்கவரி பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இது கம்ப்யூட்டரில் தான் மட்டும்தான் ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது இன்னும் சொல்லப்போனால் இது பெய்டு சாஃப்ட்வேர், காசு கொடுத்து வாங்குகிற சாஃப்ட்வேர். டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்குறேன். இந்த சாஃப்ட்வேர் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு மொபைல் சரியாக ஒர்க் ஆகலைன்னா கூட உடனே அதை கொண்டு மொபைல் ஷாப்பில் ரிப்பேர் பண்ண கொடுக்குறோம். அது சாதாரணப்பட்டு ஒரு நல்ல மனுஷனுடைய கையில் கிடச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில சமூக விரோதிகள் கையில் கிடச்சுன்னா அதை மெமரி கார்டு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அதை ரெக்கவரி பண்ணி, ஒரு பொண்ணோடைய மொபைல் இருந்தானா அந்த பொண்ணோடைய ஃபோட்டோஸ், எந்த விதமான ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதை எடிட் பண்ணி, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்தாலும் அதை வேறு எடிட் பண்ணி அதை நெட்டில் விட்டுருவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. நாளுக்கு நாள் நம்ம டெய்லி கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட ரெக்கவரி பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் மேலே கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது எந்த மாதிரிப்பட்ட கார்டெல்லாம் ரெக்கவரி பண்ணலான்னா, மெமரி கார்டு, எஸ்டி கார்டு, ஃபோன் மெமரி, அப்புறம் கேமரா, டிஜிட்டல் கேமராவில் உள்ள டிஜிட்டல் கார்டு, அப்புறம் எக்ஸட்ரா தெரியுமில்ல, நம்ம ஃபோட்டோ எடுத்த ரெக்கார்ட் பண்ணுற எல்லா விதமான மெமரி கார்டும் இதில் HSL ரெக்கவரி பண்ணிடலாம். எப்படி ரெக்கவரி பண்ணலாம்னா, ஒரு மெமரி கார்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம். அந்த மெமரி கார்டு அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ போன செகண்ட் வரைக்கும் டெலிட் ஆன ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக்ஸ் எல்லாமே ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம். இது நல்ல விலையுள்ள சாஃப்ட்வேர். இது நான் கொஞ்ச நாளாக போடலாமா வேண்டாமான்னு பார்த்துட்ருந்தேன். இது வரைக்கும் யாரும் போடலை இந்த பேஜ்லேயும். அதனால் போடுறேன். கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த சாஃப்ட்வேரோட நேம் ஆர் ஸ்டுடியோ. அந்த சாஃப்ட்வேருடைய ரேரில் தான் நான் கொடுத்துருப்பேன். அதோடய பேட்சும் கொடுத்துருப்பேன். பேட்சுன்னா அது ஒரிஜினல் வெர்ஷனாக மாற்றக்கூடிய ஒரு கிராக்கு. ரெண்டுமே எப்படி தான் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த மேலே என்ன இருக்குல்ல, அது மாதிரி ரெண்டானு வரும். இது ஆர் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, பேட்ச் நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி அதை காப்பி பண்ணி என்ன பண்ணோம், என்ன இருக்குல்ல, ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் ஆயிரும். இப்போ நான் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நான் தெளிவாக சொல்ல போகிறேன், கவனிச்சுடுங்க. நான் ஸ்பீடாக பேசிட்டு போயிடுவேன். புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்துடுங்க, ஓகேவா? நான் இப்போ இந்த மெமரி கார்டு ரெக்கவரி சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் எல்லோரும் தயவு செஞ்சு தெளிவாக கேட்டுடுங்க. இந்த சாஃப்ட்வேர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இந்த ஸ்டுடியோவில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஃப்ளெக்ஸ் டிசைனிங், ஃபோட்டோ ஸ்டுடியோ, அந்த மாதிரிப்பட்ட ஸ்டுடியோவில் வேலை பார்க்கக்கூடியவங்க மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர் இது. நான் இப்போ என்னுடைய ஒரு மெமரி கார்டை உங்கள் கண்ணு முன்னாடி நான் ஃபார்மேட் பண்ணி நான் ரெக்கவரி பண்ணி அதே டேட்டாஸை நான் திருப்பி எடுத்து காட்ட போகிறேன். அதனால் புரியவில்லைன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை கூட திரும்ப பார்த்துடுங்க. அதேமாதிரி டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு அடிக்கடி கேட்காதீங்க, ஓகேவா? நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். என்ன இருக்குது பார்த்தீங்களா, ரிமூவபிள் டிஸ்க்கு எஃப். இது என்னுடைய மெமரி கார்டு 8 GB. ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னா அதில் 2 ஃபோல்டர் இருக்குது. 2 ஃபோல்டரையும் ஃபோட்டோஸ் இருக்குது. நான் இப்போ தெளிவாக காட்டிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபோட்டோஸு. இது எல்லாமே என்னுடைய ஒரிஜினல் ஃபோட்டோஸ். அதே மாதிரி இது ஃபேஸ்புக்குன்னு ஒரு ஃபோல்டரில் இதுலேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், அதே ஃபோட்டோஸ் தான். இப்போ அந்த மெமரி கார்டை நான் இப்போ ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் 8 ஜிபினா ஃபுல்லாக இருக்காது, 7.34 GB தான் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுத்து நான் ஃபார்மேட் பண்ணுறேன்.
ஃபார்மேட் பண்ணும்போது திஸ் டிவைஸ் இஸ் இன் யூஸ் அனதர் ப்ரோக்ராம். ஓகே, இது எக்ஸ் கொடுங்க. ஃபார்மேட் ஓகே கொடுத்துட்டா அது ப்ராசஸ் ஆகும். ஃபார்மேட் ஆகிறதுக்கு ஃபார்மேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபார்மேட் கம்ப்ளீட் வருது. நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே மெமரி கார்டை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே ரிமூவபிள் டிஸ்க் தான், எஃப் தான். நான் இப்போ ஃபார்வர்ட் பண்ண மெமரி கார்டு நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். அப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மெமரி கார்டு உள்ள எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ நான் அந்த மெமரி கார்டை ரிகவரி பண்ணுற சாஃப்ட்வேரோட நேம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதனோட லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்குறேன். இந்த சாஃப்ட்வேரோட நேம் வந்து ஆர் ஸ்டுடியோ. இது பேடு சாஃப்ட்வேர் தான், ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓகே. நான் இப்போ அந்த ஆர் ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பாருங்கள், அதில் வந்து எஃப் ட்ரைவ் இருக்குல்ல, எஃப் ட்ரைவ் இருக்குது. அதான் வந்து என்னுடைய மெமரி கார்டு ட்ரைவு. இது இருக்குல்ல, என்னுடைய எஃப் ட்ரைவ் மெமரி கார்டு, அதே தான் எஃப் ட்ரைவ் தான். நான் அந்த ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்லாம் காட்டுது. 8 GB 7.34 GB தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் 8 GBனா ஃபுல்லாக இருக்காது. 8 GBனா அதில் பாதி குறைச்சி, அதாவது கால் பங்கு குறைச்சி 7.34 GB தான் இருக்கும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப் ட்ரைவ் நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுக்குறேன். ஸ்கேன் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் காட்டும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே பாருங்கள் ஸ்கேன் வியூ. அந்த ஸ்கேன் வியூவில் டீட்டெயில் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்டு ஸ்கேன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபவுண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்லோவர் அந்த இதில் இருக்கட்டும். வேறு எதுலேயுமே நம்ம மாற்றக்கூடாது. சிம்பிள்லேயும் மாற்றக்கூடாது, நன்லேயும் மாற்றக்கூடாது. டீட்டெயில்ஸை மட்டும் தான் இருக்கணும். கொடுத்துட்டு ஸ்கேன் கிளிக் பண்ணிட்டோன்னா ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, சதுரமாக ஸ்கொயர்ஸ் வரும். அது வந்து நம்ம மெமரி கார்டில் உள்ள சிப்பை ஒவ்வொன்றா பார்ட்டாக ஸ்கேன் பண்ணி அதை ரிகவர் பண்ணி அதனுடைய டேட்டாஸை நமக்கு தரும். அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி முடியும், ஓகேவா? அந்த ஸ்கொயரில் இருக்கிற எல்லா ப்ளூ கலரும் நான் அது ஃபுல்லாகிட்டு ஸ்கேன் ஆகி ஃபில் ஆகும். இது பாருங்கள், கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து ஸ்கேன் ஆகிட்டு ரிகவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். அதுதான் அப்படி இருக்குது. இது நம்ம ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, ஓகேவா? நான் பாட்டமில் இருக்குல்ல டைம் எலாப்ஸ்டு, அதாவது டைம் எலாப்ஸ்டுன்னு நம்ம அந்த ஃபார்மேட் இந்த ரிகவரி தொடங்கி 1 minute 78 செகண்ட் ஆகுது. ரிமைனிங்னா இந்த ஃபார்மேட் ரிகவரி முடிகிறதுக்கு 6 minute 1 second இருக்குது. அதுதான் அந்த டைமிங் காட்டுது. 19% ஆகிருக்கு. இது வரைக்கும் ரிகவரி ஆகிட்டு தான் இருக்குது. ரிகவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அந்த டைம் வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஓகே? எப்போவுமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம எல்லோருடைய லேப்லேயும் கம்ப்யூட்டர்லையும் இருக்கிறது அவசியம். ஏன்னா யாருடைய மொபைல் எப்போ ரிப்பேர் ஆகும், எப்போ ஃபார்மேட் ஆகும் இன்னும் எப்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து எப்போவுமே நம்ப முடியாது. எந்த நேரத்தில் வாயை பழக்கும், எந்த நேரத்தில் கையை விரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நம்ம மொபைல் ஃபோன் நீங்கள் இப்போ ஃபார்மேட் ரிகவரி பண்ணோன்னா மொபைல் ஃபோனை உங்கள் லேப்பில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை நான் இப்போ ஃபார்மேட் ரிகவரி கொடுக்குறோம்னா அது மாதிரி அந்த ட்ரைவ் எடுத்து ரிகவரி கொடுத்துட்டா போதும். அது மாதிரி மெமரி கார்டு, எல்லா விதமான மெமரி கார்டும் நம்ம ரிகவரி பண்ணலாம். இது மாதிரி ரிகவரி பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்னுடைய ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் தான். என்னென்னா இதுலேருந்து நிறைய இஷ்டம் போல் நிறைய நான் ரிகவரி ஃபோட்டோஸ் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நான் ரிகவரி பண்ணி கொடுத்துருக்குறேன். எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நம்பர் 1 சாஃப்ட்வேர் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக இருக்கும். அந்த டைவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிடும். மற்ற சாஃப்ட்வேர்லாம் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் தலையை சுற்றி முக சுடுறது மாதிரி. அதனால் இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, இப்போ ரிகவரி முடிய போகுது. 83% வந்துருக்கு. இன்னும் ரிமைனிங் 1 minute 8 second இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஸ்கேனிங் எஃப் பொசிஷனை எஃப் ட்ரைவ் நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். 6.29 GB ரிகவரி ஆகிருக்கு. இத்தனை செக்டர்ஸ், அதாவது 1333616 செக்டர்ஸ் ரிகவரி ஆகிட்டுருக்கு. 87% ஆகிருக்கு. இப்போ இன்னும் ரிமைனிங் டைம் லெஸ் தான் 1 minute, அதாவது 1 minute விட குறவாட்டிருக்கு. அதுக்கிட்ட ரிகவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி ரிகவர் பண்ணி வெளியே எடுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணதுக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு. மொபைலில் வந்து கொண்டு வரதுக்கு கிடையாது.
நான் சொல்லிடுறேன். மொபைலில் வந்து அந்த சாஃப்ட்வேர் கிடையாது. ரூட் பண்ணால் மொபைலுக்கு மட்டும்தான் உண்டு. திரும்ப இப்போ ஒரு கேள்வி வரும், ரூட் எப்படி பண்ணுறான்னு. ஆளை விட்டுருங்க சாமி. ரூட் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லி என்னோடய உயிர் போயாச்சு. நான் அப்போ வந்து ரிகவரி முடிய போகுது. 98%, 99% வந்துச்சு. ஓகே, இப்போ ரிகவரி ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த எஃப் ட்ரைவுக்கு கீழே 3 சப்ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எஃப் ரெகக்னைஸ்ட் 0, ரா ஃபைல்ஸ் ரெகக்னைஸ்ட் 1 அப்படின்னு 3 சப்ஃபைல்ஸ் இருக்குது. இந்த 3 சப்ஃபைல்ஸையும் நான் இப்போ எப்படி ரிகவரி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துடுங்க. அதை நான் ரைட் கிளிக் பண்ணி மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரிகவர் ஆல் ஃபைல்ஸ், அதை நான் கொடுக்குறேன். ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் கொடுக்கணும். 3 இருக்குல்ல, தனித்தனியாக கொடுக்கணும். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ரிகவரி பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் எதில் நமக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு. நான் டெஸ்க்டாப்பில் ரிகவர்டு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நான் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுடுங்க. ரிகவர் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவில் ஃபோல்டரில் வந்து நான் ரிகவர் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸும் சேவ் ஆகும். இப்போ வந்து நான் ரிகவர் பண்ணிட்டு கொடுக்குறப்போ ப்ரோக்கன் ஃபைல் நேம் கேட்குது. சில ஃபைல்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும், அதை நான் ஸ்கிப் பண்ணி கொடுக்கணும். ஸ்கிப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகி ஒவ்வொரு ஃபைல்ஸாக ரிகவர் ஆகும். பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ஃபைல்ஸாக ஃபுல்லாக ரிகவர் ஆகும். ஒரு ஃபைல், ஒரு மியூசிக் ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல் எதுவுமே விடாது. ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோஸ் எதுவுமே விடாது, ஃபுல்லாக ரிகவர் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சாஃப்ட்வேர் இது. ஒவ்வொரு ஃபைல்ஸாக ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டே இருக்கும். நம்ம அது எதுவுமே பண்ணக்கூடாது. கடைசியில் முடியறது வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ ரிகவர் ஆன ஃபைல்ஸை நம்ம ரிகவர் ஆகிட்டுருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிகவர் ஆன ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ பாருங்கள், ரிகவர் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் ஓப்பன் ஆகிருக்குல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ஒவ்வொரு விதமான ஃபைல்ஸ், MP3 ஃபைல்ஸ் எல்லாமே ரிகவர் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகிட்டே இருக்குது. ரிகவர் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஃபோல்டரில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோட்டோஸு, மியூசிக்கு, ஃபைல்ஸ் எல்லாமே தனித்தனி செப்பரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இருக்குது, ரிகவர் ஆன ஃபிலிம். இப்போ நான் இதை தம்ப்நெயில்ஸில் கொடுக்குறேன். லார்ஜில் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் வந்து வித்தியாசமாக ஒவ்வொரு ஃபைல்ஸாக ரிகவர் ஆன ஃபைல்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸு, இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி நான் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ், இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டரும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி ரிகவர் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ், கொஞ்சம் தேவையான மியூசிக், டெலிட் ஆன மியூசிக் ஃபைல்ஸ், டெலிட் ஆன வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே அதில் ரிகவர் ஆகி வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டே இருக்குது, ரிகவர் ஆகிட்டே இருக்குது. கீழே பாருங்கள், 50 ஐட்டம்ஸ், 50 ஃபோல்டர் இருக்குது. 51 ஆயிருக்கு, இப்படி 52 ஆயிருக்கு, 52 ஆயிருக்கு, 52 ஃபோல்டர்ஸ். அப்படியே ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, 88 ஃபோல்டர் ஆயிருக்கு, 59 ஃபோல்டர், 60 ஃபோல்டர், 61 ஃபோல்டர். இப்படி ஒவ்வொரு ஃபோல்டர்ஸாக ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக ரிகவர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, இப்படி தான் ரிகவரி பண்ணுறது. நான் ரிகவரி பண்ணுறது எப்படின்னு தெளிவாக காணிச்சு வந்திருக்கேன். டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற வந்து சாஃப்ட்வேரோட லிங்க் டவுன்லோட் பண்ணணும். செகண்ட் கொடுத்துருக்கிற வந்து அதோட பேட்ச், அதனோட லிங்கை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றது வந்து நான் முன்னாடி கொடுத்துருடைய மொபைல் அப்ளிகேஷனில் கொடுத்துருடைய வீடியோஸை நீங்கள் ஒரு தடவை கூட பார்த்துடுங்க. அப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அந்த ஒர்க் ஆகும். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி கிங் ரோட் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிவிடுங்க. இது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.